ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நான் எம்எஸ் தமிழ்பாலன், எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடன். இந்த மாதம் 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கான எம்எஸ்டி எண்ணியல் ஜோதிட பலன்கள் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். 5ஆம் எண்ணுக்குரிய பலன்கள். திடீர்னு ஒரு முன்னேற்றம், இது நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு முன்னேற்றம் வரும். அதை தாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்போ உங்க வாழ்க்கையில எதற்கும் நீங்கள் தயாராக இருங்க. நல்லது இல்லை அப்படின்றத தாண்டி திடீர்னு ஒரு வரவு, திடீர்னு ஒரு செலவு, திடீர் என்று ஒரு நிகழ்வு உங்கள் இல்லத்திலோ உங்கள் அலுவலகத்திலோ அது நடக்கும். அப்போ எதற்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு பதவி சேரலாம், இல்லை திடீர்னு பதவியும் உங்கள்ட்ட இருந்து போகலாம். அப்போ எதிர்பாராத ஒண்ணு உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாசம். அதனால நீங்க எதற்கும் தயாராக இருங்க. கலைத்துறை திரைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பாராத ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதிக அளவு அது நன்மையை தான் கொடுக்கும். அது எதிர்பாராத ஒரு வாய்ப்பா உங்களுக்கு நிச்சயமா அமையும். கலைத்துறை திரைத்துறையினருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நீங்க இத்தனை வருஷம் பட்ட எல்லா துன்பத்துக்கும் அது விடியலா இருக்கும். 5ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கான மாணவர்கள் இளைஞர்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னா, இதுக்குதான் நான் வெயிட் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது ஸ்கூல், காலேஜ், வேலை எதுவெல்லாம் இருக்கும். அது நிச்சயமா ரொம்ப எளிமையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருங்க. 6ஆம் எண்ணுக்குரிய பலன்கள். உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இந்த மாதம் உச்சகட்டமான ஒரு இடத்துக்கு போக போறீங்க. இரட்டை மனநிலையில இருப்பீங்க நீங்க இந்த மாதம். அதுவா இதுவா அப்படின்னு இருப்பீங்க. மிகச் சரியான ஒரு ஆசிரியரை இல்லாட்டி வழிகாட்டியை சந்திச்சு உங்க கன்சல்ட் கண்டிப்பா நீங்க கேளுங்க. நீங்களே எல்லா முடிவும் எடுத்துடாதீங்க. கண்டிப்பா இன்னொருத்தரை நீங்க யாரு மதிக்கிறீங்களோ அவங்கள கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில உச்சபட்சமான ஒரு நிலையை இந்த மாதம் நீங்க அடையலாம். அதுல அரசியல் துறையினருக்குன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் எதுக்காக காத்திருந்தீங்களோ அது கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்பும் இருக்கு. மற்றவரை ஆலோசனை செய்து விட்டு போனால் மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியம். எல்லாமே நீங்களே முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா எதிர்மறையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொருத்தரை துணைக்கு வச்சுக்கிங்க. குடும்பத்திலேயா இருந்துச்சுன்னா ஒரு தாய்மாமன் துணைக்கு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் உதவிக்கு வச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அரசியல் துறையினருக்கு இது ரொம்ப நல்ல மாதம். கலைத்துறையினருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. நீங்கள் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. 40 வயதை கடந்தவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான மாதம். இளைஞர்களும் குழந்தைகளும் 6ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களால் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரலாம். அது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வேலை விஷயமா இருக்கட்டும், வீட்டில் அலுவலகத்தில் இருக்கிற பெண்களால் உங்களுக்கு ஒரு உதவி வரும். அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். 7ஆம் எண்ணுக்குரியவர்கள் இந்த மாதம் பெண்களால் உங்களுக்கு அதிக முன்னேற்றம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெண்களால் அதிக முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க. முன்கூட்டியே நீங்க பாத்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு, வீட்டுல இருக்கிற பெண்களை மதிக்கிறது, இதெல்லாம் எப்ப பண்ணாலுமே ரொம்ப நல்லது. இந்த மாதம் அதை மிக சரியா செஞ்சீங்கன்னா பொதுவாகவே நல்ல பலன்கள் இருக்கும். அரசியல் துறையினர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் இருக்கும் கட்சியிலையோ இல்லாட்டினா சார்ந்துள்ள நபர்களையோ பெண்களால் உங்களுக்கு நிறைந்த முன்னேற்றம் இருக்கு. நீங்க ஏதாவது உதவி செய்யணும் இல்லாட்டி உதவி கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஆண்கிட்ட கேட்கணுமா பெண்கிட்ட கேட்கணும்னா பெண்கிட்ட கேளுங்க, மிக சீக்கிரமா நடக்கும். இப்ப கலைத்துறையினருக்கும் பாத்தீங்கன்னா பெண்களால் முன்னேற்றம். அதனால பெண் பெயர்கள் இருக்கிற திரைப்படங்கள், அதுல பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த கதைகள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதம் மிக சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமானது பெண்கள் சார்ந்த விஷயம் தான் உங்களுக்கு இந்த மாதம் மிக உதவியா இருக்க போகுது. இப்போ அதனால உங்களுக்கு சப்போஸ் நீங்க நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்றீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் முதல்ல பெண்கள்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா அது மிக சீக்கிரமா நடக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா, நீங்க இனிப்பு பொருட்கள் கொஞ்சம் நிறைய இந்த மாதம் நீங்க எடுத்துக்கோங்க. அது கல்வியில உங்களுக்கு இன்னும் கூடுதலா சில நல்ல விஷயங்களை கொடுக்கும். பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெண்களை முதல்ல நீங்க எப்பவும் மதிங்க. அது எப்பவுமே நல்லதை கொடுக்கும். இந்த மாதம் கூடுதலா உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. 8ஆம் எண்ணுக்குரியவருக்கான பலன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த மாதம் மிக சிறப்பா இருக்கும். இந்த மாதம் சில தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லா மாதத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கு. இந்த 8ஆம் எண்ணுக்குரியவருக்கு மட்டும் ஒரு தடை இருக்கு. அந்த தடை விலகிறதுக்காக சொல்றேன். திங்கட்கிழமை தோறும் நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில்ல போயிட்டு ஒரு சூரத்தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு வாங்க. இந்த மாதத்தை எந்தவித வழியும் இல்லாம நீங்க கடந்து வந்துடலாம். இது பொதுவா அரசியல் துறையினருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு உயர்வு, பதவி உயர்வு வேணா அதுல கொஞ்சம் தடை இருக்கும். அதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம்.
திரைத்துறையினருக்கு மட்டும் என்னன்னா ஒரு தடை இருக்கும், ஆனால் அந்த தடையாலேயே நீங்க வாழ்க்கைய பெருசா முன்னேற போறீங்க. அதனால இந்த தடை உங்கள் வாழ்க்கையில தடையா இல்ல, ஒரு முன்னேற்றத்துக்கான தடை அப்படின்னு மட்டும் உறுதியா நீங்க புரிஞ்சுக்கீங்க. மாணவர்கள், இளைஞர்கள், உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போகுது அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கும். ஆனா நிச்சயமா அப்படி இல்லை. நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ ஒரு தடை வரப்போகுது. அதாவது உங்க உடம்புல இப்ப தெம்பு இல்ல, நீங்க ஓய்வெடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். ஸோ அதனால 8ஆம் எண்ணுக்குரியவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க. நிச்சயமா இந்த மாதம் மிக மகிழ்ச்சியா இருக்கும். 9ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கான எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிட பலன்கள். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ பொதுவா இந்த மாதம் உடல் நலன்ல அக்கறை செலுத்துங்க. நிறைய பேருக்கு உடல் நலன்ல சில பிரச்சனை வரக்கூடிய மாதங்களா இருக்கும். குறிப்பா 9ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பார்த்தல் குறையும். அதற்கான உணவுகளை அதிகமா எடுத்துக்குங்க. அரசியல் துறைகள்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுதூர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. திரைத்துறை சார்ந்தவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகளிலோ இல்லை கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளிலோ தவிர்த்து விடலாம் இந்த மாதம். கூடுதலா பார்த்தீங்கன்னா அதிக தூர பயணத்தை நீங்க தவிர்த்தணும். சண்டை சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுப்பதை தவிர்க்கலாம் இந்த மாதம். அதை மீறி திரைத்துறை சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் அதிகமாக எடுத்தால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதம் முடிந்த அளவு நெருப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. மாணவர்கள், இளைஞர்களுக்கான இந்த 9ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க, கோவப்படாம இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். உடல்நல குறைபாடுகள் எதிர்பார்த்தல் குறைவாக தான் இருக்கும். அப்போ கூடுதலா உணவுல அக்கறை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியும் சரி, உங்க வேலை வாய்ப்பும் சரி மிக மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ இன்ன வரைக்கும் சொன்னது எல்லாமே 1ல இருந்து 9 வரைக்கும் எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிட பலன்கள். இந்த பலன்கள் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றத பார்த்துட்டு சொல்லுங்க.